ஓகே, ஆரம்பிச்சிடலாம் தோழர்களே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற ஒரு மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் வான்புகழ் கொண்ட வள்ளுவனதொரு திருக்குறளை அவர் கட்டமைத்து தந்த பாதையில் ஒவ்வொரு அதிகாரமாக நாம் இணைய வாயிலாக இணைய தொடராக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நாம் அப்படி இன்றைக்கு பயணிக்கக்கூடிய நாள் 25வது நாள். அதாவது இந்த திருக்குறள் அதிகாரத்திற்கு 25வது நாள். நம்மை பொறுத்த மட்டிலும் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருப்பதாகவே பார்க்கிறோம். என்ன என்று கேட்டால், நாம் தொடக்கத்திலே அழகிரிசாமி அவருடைய சிறுகதைகள் வாயிலாக நாம் பயணிக்க ஆரம்பித்தோம். அடுத்து தமிழொலி அவருடைய சிறுகதைகள், அடுத்ததாக கி.ரா. என்கிற கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை என போற்றப்படுகிற ராஜநாராயண ஐயா அவர்களுடைய சிறுகதைகள் என நாம் ஒவ்வொரு நாளும் இணைய வாயிலாக பயணித்து இப்பொழுது வள்ளுவனுடைய கரத்தை பிடித்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருக்குறள் என்ற அந்த நாளும் ஒரு அதிகாரம் தொடர்ந்து இன்றைக்கு 25வது நாளில் நாம் பயணிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்மோடு அந்த திருக்குறளை முற்றோதல் செய்வதற்காக இணைந்திருக்கக்கூடிய மாணவி சரியாக போற்றுதலோடு சொல்ல வேண்டுமென்றால் தினமும் நம்மோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் முற்றோதல் செய்து பள்ளிக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் பெருமை சேர்க்கிற இந்த மகத்தான பள்ளியான விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறையில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவி இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் முற்றோதல் செய்ய இருக்கக்கூடிய அதிகாரம் அருளுடைமை. ரே. அந்தோணிசாமி அவர்கள் அந்தோணி அம்மாள் அவர்களுடைய இணையருடைய அருமை மகள் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி சர்சிலா என்கிற அருமை குழந்தை இன்றைக்கு நம்மோடு அருளுடைமை என்கிற அதிகாரத்தை முற்றோதல் செய்வதற்காக நம்மோடு பயணிக்க இருக்கிறார். அதே போல இன்றைக்கு நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய அந்த அருளுடைமை என்ற அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு தர இருக்கக்கூடிய பேராசிரியர் விழுப்புரம் மாவட்டத்தில் பரம்பையில் இருக்கக்கூடிய ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர், முனைவர், போற்றுதலுக்குரிய நல்ல இலக்கிய ஆளுமை, பல்வேறு இலக்கிய இதழ்களில் தொடர்ந்து எழுதி வரக்கூடிய ஆளுமை, கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்கள் என தான் பங்கேற்று எண்ணில் அடங்கா கட்டுரைகளையும் மேடைகளையும் தந்த ஆளுமை முனைவர் மங்கையர்க்கரசி அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் புதுவை பல்கலைக்கழகத்தில் இயங்கக்கூடிய காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் முனைவர் பட்டம் பெற்ற பெருந்தகையாளர். இவருடைய முனைவர் பட்ட ஆய்வினுடைய தலைப்பு பெண்ணிய நோக்கில் புதிய மாதவியின் படைப்புகள் என்கிற தலைப்பின் கீழ் என் வணக்கத்திற்குரிய ஐயா முனைவர் வே. கருணாநிதி ஐயா அவர்களுடைய நெறிகாட்டுதலின் கீழ் தன்னுடைய முனைவர் பட்டத்தை நிறைவு செய்த பெருந்தகையாளர் அம்மா அவர்கள். இவர் இளம் முனைவர் பட்டம் எனக்கு பிடித்த தலைப்பான புதுமைப்பித்தன் சிறுகதைகளில் பெண்கள் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் போற்றி புகழுகின்ற முனைவர் ஐயா பஞ்சாங்கம் அவர்களுடைய நெறியாளுகையின் கீழ் நான் பணி செய்யக்கூடிய கல்லூரியுடைய பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இளம் முனைவர் பட்டம், ஆய்வியல் முனைவர் பட்டம் பெற்றவர் ஆவார். இவர் அவை மட்டுமல்லாது அனைத்துலக பொங்கு தமிழ் சங்கம் 2024ஆம் ஆண்டு நடத்திய தாய்மொழி தினம் 2024 என்ற உலக சாதனை கவிதை தொகுப்பில் பங்கு கொண்டு தாய்மொழி செம்மல் என்கிற விருதினையும் அவர் பெற்றிருக்கிறார். அம்மா அவர்கள் அவருடைய இலக்கிய பணி என்பது சொல்லிக்கொண்டே போகலாம். இளங்கலை புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியிலும் புதுவை பல்கலைக்கழகத்திலும் நிறைவு செய்த நம்முடைய இலக்கிய ஆளுமை
பல்கலைக்கழக ஆசிரியருக்கான தேசிய தகுதி தேர்வில் அவர் தகுதியும் பெற்றிருக்கிறார். அவர் நாம் முன்னே சொன்னது போல பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகள், ஆய்வு தொடர்பான இதழ்கள் என தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இன்றைய உரைப்பொழிவாளர் திருவையாறு தமிழையா கல்விக் கழகம் நடத்திய கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு இலக்கிய ஞாயிறு என்ற பட்டத்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு சிறப்புக்குரிய அம்மா உரையாளர் முனைவர் மங்கையர்க்கரசி அவர்கள் இன்றைக்கு நம்மோடு அருளுடைமை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார். ஆக 2 ஆளுமைகளையும் நாம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையோடும் அழைத்து இன்றைக்கு முற்றோதல் செய்யக்கூடிய அருமை மாணவி சர்சிலா அவர்களை அருளுடைமை முற்றோதல் செய்ய வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய இலக்கிய ஆளுமை எங்களுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் அரமையா அவருடைய சார்பாகவும் உங்களை முற்றோதல் செய்ய அழைக்கின்றோம். குழந்தையே வருக. வான்புகழ் கொண்ட வள்ளுவனின் 25வது அதிகாரமான அருளுடைமை தருக. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஐயா. வணக்கம்டாமா. 25வது அதிகாரம் அருளுடைமை. 25வது அதிகாரம் அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் கூறியார் கண்ணும் உள நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை அல்லல் அருளாழ்வார்க்கு மல்லல் மாஞாலம் கரி பொருள் நீங்கி பொச்சாந்தார் அருள் நீங்கி புத்தவை செய்தொழுகுவார் அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றார் தேரில் அருளாதான் செய்யும் அறம் வழியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெளியார் மேல் செல்லும் இடத்து. நன்றி. நன்றி அருமை குழந்தையே. உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் குறிப்பாக உங்க பள்ளியினுடைய தமிழாசிரியர், தலைமை ஆசிரியர், இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஏனைய ஆசிரியர் பெருமக்களையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறது. இதற்கு உரைப்பொழிவு தருவதற்காக வணக்கத்திற்குரிய பேராசிரியர் முனைவர் மங்கையர்க்கரசி அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். உரைப்பொழிவு தருக. அனைவருக்கும் வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுமா, பேசு. நன்றி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் திருக்குறள் நாளும் ஓர் அதிகாரம் என்ற இந்த உரையில் உரை வழங்க எனக்கு அனுமதி அளித்த இக்குழுவிற்கு நன்றி. பெரும்பான்மையோர் எனக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் தான். இருந்தாலும் நாம் எல்லாம் தமிழால் ஒன்றிணைந்துள்ளோம். மேலும் இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த முனைவர் புனிதவதி அவர் என் தங்கை, முன்னா படித்தவங்க, அவங்க தான் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த தலைப்பு கூட நான் தேர்ந்தெடுக்கல. என்னுடைய சுபாவம் தெரிந்த அவர்கள் தான் இந்த தலைப்பை வந்து எனக்காக கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு தான் அப்புறம் சொன்னாங்க உங்களுக்கு இந்த தலைப்பு நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அறத்துப்பால் நம் அதிகாரத்துக்குள் போகலாம். அறத்துப்பால் அதிகாரம் 25 அருள் உடைமை. அருள் உடைமை என்றால் அருள் உடையதாதல். அருள் என்றால் அன்பு என்று சொல்லலாமா? அன்பு. அன்பு பத்தி ஏற்கனவே சொல்லிட்டாரு திருவள்ளுவர், அன்புடைமை. அப்ப அருளுக்கும் அன்புக்கும் என்ன வேறுபாடு? ஒரு சிறு வேறுபாடுதான், வேறு ஒன்றும் இல்லை. அன்பு என்பது நம்முடன் தொடர்புடையோர் இடத்தில் மட்டும் காட்டப்படுவது. அதாவது நம் உறவுகள், ஒரு கணவனோ மனைவியோ, தாய் தந்தை, பிள்ளைகள் அல்லது நண்பர்கள், நமக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட காமிக்கிறது தான் நம்ம அன்புன்னு சொல்றோம். ஆனால் அருள் என்பது என்ன என்றால் நமக்கு அறிமுகம் இல்லாத பிற எல்லா காட்டப்படுவதுதான் அருள் என்று நாம் சொல்லுகிறோம்.
நம்மோடு தொடர்பில்லாத பிற உயிர்களிடத்திலும் நாம் அன்பு செலுத்துதல் வேண்டும் என்று கருதியே பல்வேறு அறங்களை நமக்கு தந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் அருளுடைமை என்பதை ஒரு அதிகாரமாக வைத்துள்ளார். இதை மேலும் நாம் விளக்க வேண்டும் என்றால், மனித நேயம், இரக்கம், கருணை, அருள் என்பதை இந்த வார்த்தைகளாலும் நம்மளால் பலவிதமாக சொல்லலாம். அதாவது பிற உயிர்களுக்கு துன்பம் இழையாமை, பிற உயிர்களை கொல்லாமை, பிற உயிர்களிடத்தும் அன்பு காட்டுவது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு இந்த அருளுக்குள்ள வரும். மண்ணுயிர் ஓம்பும் மாண்புடையாரை அருளாளர் என்று கூறுவர். அருள் உடையவர்கள் வன்முறையை முற்றிலும் நீக்கியவர்கள் ஆவர். அதாவது ஒரு உயிர் துன்பப்படும் போது அது தனக்கு உற்ற துன்பமாக கருதி நாம் அவ்வுயிர் மேல் காட்டும் கருணையே நம்ம அருள் என்று சொல்றோம். அப்படிப்பட்ட உணர்ச்சி வசப்படுபவர்களை அருளுடைமையாளர் அப்படின்னு சொல்றோம். அதாவது மண்ணுயிர்களையும் பிற உயிர்களையும் தன்னுயிர் போல் எண்ணுதல் வேண்டும். வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார். அவர் மட்டும் அல்ல, பல அறிஞர் பெருமக்கள் பிற உயிர்கள் மீது இரக்கம் காட்டுவதை முன்மொழிந்துள்ளனர். அதாவது நாம் அருளுடைமையை கை கொண்டோமானால் அதோடு தொடர்புடைய பண்புகளான மனிதநேய பண்புகளான வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, புலால் உண்ணாமை, இனியவை கூறல், ஈகை ஆகிய அருளுடைமை கூறுகளும் நம்மோடு சேர்ந்தே பயணிக்கும். எல்லா மதங்களும் இறை வழிபாடும் பிற உயிர்களுக்கு கருணை காட்டுங்கள், பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதீர்கள் என்றுதான் நமக்கு போதிக்கின்றனர். இப்பொழுது நாம் குறளுக்குள்ளே செல்லலாம். முதல் குறள், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் கூறியார் கண்ணும் உள. அருட்செல்வம் எனும் பொழுது என் தாய் தந்தையர் நினைவுக்கு வருகிறார்கள். ஏனென்றால் அந்த அருட்செல்வம் என்ற பெயரில் என் தாய் பெயரும் அடங்கியுள்ளது, என் தந்தை பெயரும் அடங்கியுள்ளது. என் தாயின் பெயர் அருட்செல்வி, என் தந்தை செல்வம். இருவரும் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள் எனில் நான் இங்க சொல்றதுனால எனக்கு அது தவறாக படல. தவறு இருந்தால் மன்னிக்கவும். அருளாகிய இங்க திருவள்ளுவர் என்ன சொல்ல வராதுன்னா, அருளாகிய செல்வம் தான் உண்மையான செல்வம். பொருள் செல்வம் இழிந்தோர் கண்ணும் உள்ள. இவர் ஏன் எப்போதுமே செல்வத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு? ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் செல்வத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு, இங்கேயும் சொல்றாரு. பொருள் பொருள் அப்படின்னு பேசுறாரு. அப்படின்னா பொருள் தான் நம் வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை. அப்ப அந்த பொருளை குறித்து எல்லாரும் எதுக்கு நம்ம மனிதர்களாக பிறந்தவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னா பொருள் பின்னாடி ஓடுறதா தான் இருக்குது. அப்ப பொருள் ஓடுறீங்களே, எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருள் தான் முக்கியம், இந்த பொருட்கள் தான் முக்கியம்னு ஓடுறீங்க இல்லையா? ஆனா உண்மையான உயர்ந்த பொருள் அது கிடையாது. அருள் தான் உயர்ந்த பொருள். இதை தாண்ட இந்த சாதாரண பொருட்கள் எல்லாம், இந்த பொருட்செல்வம் எல்லாம் இருந்தவர்களிடத்திலும் இருக்கின்றது. கீழ்மையுடைய ஒரு இடத்திலும் எல்லார்கிட்டையும் இருக்குது. எல்லாரும் ஒரு சைக்கிள் இருக்கிறோம், ஒரு வண்டிக்கு ஆசைப்படுறோம், வண்டி இருக்கிறவங்க கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், கார் இருக்கிறவங்க பஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், பஸ் வாங்கினவங்க ஏரோப்ளேன் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். அதோடைய தேவை நிறைவு பெறாது. எப்போதுமே அதோட தேவை அதிகமா இருந்துட்டே இருக்கும். அதெல்லாம் எந்த இருந்தோர் மாற்றிலும் இருக்கும். ஆனால் அருள் செல்வம் என்பதுதான் உயர்ந்தோர் இடத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய செல்வம். அதனால அதை நீங்க கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்றார். இரண்டாவது குறள், நல்லாட்டான் நாடி அருளாள்க, பல்லாட்டான் தேரினும் அஃதே துணை. நல்ல நெறியிலே நின்று அருள் செய்ய வேண்டும். எது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானது என்பதை உணர்ந்து அருள் செய்ய வேண்டும். பலவற்றால் ஆராய்ந்தாலும் அதுதான் துணை. என்ன பிற உயிர்கள் இடத்துல அருள் செய்யக்கூடிய அந்த அறம் தான் துணை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு விஷயத்த எப்படி முடிவு பண்ணுவோம்? 3 விதங்கள். நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? 3 விதங்களா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு காட்சி, ஒன்றை பார்த்து அந்த விஷயத்த நம்ம அறிந்து கொள்வோம். 2வது அனுமானம், இது இப்படி இருக்கும் அப்படின்னு யூகித்து அறிந்து கொள்வோம். 3வது மூத்தோர்கள் நமக்கு சொல்லப்பட்டதை அப்படியே நாம நம்புவோம். இந்த 3 விதங்களை பலவற்றாலும் சொல்றாருங்க இல்லையா? அந்த பலவற்றாம்ன்றது இதுதான். எந்த வழியில ஆராய்ந்தாலும் 3 விஷயங்களா நம்ம காட்சி கூட நம்ம பாக்குறோம் அப்படின்னா, காட்சி
ஒரு கயிறு கிடக்குது கீழே. அது கயிறா பாம்பான்னு நமக்கு தெரியல. ஒரு கீழே ஒரு பேப்பர் கிடக்குது. அது சூரிய வெளிச்சத்துல மின்னுது. நம்ம தங்கம் போல இருக்குது, தங்கமா இருக்குமோ அப்படின்னு நம்ம போய் பாக்குறோம். ஆனா அது தங்கம் இல்ல, பேப்பரு, ஏதோ ஒரு பொன் நிறத்துல இருக்கக்கூடிய பேப்பர் அப்படின்னு முடிவு பண்றோம். இது இருந்தாலும் கூட நம்ம அந்த காட்சிய தெளிவா சொல்லிட முடியாது. அந்த காட்சியால எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சிட்டோம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அனுமானம். ஒன்ன வச்சு இன்னொன்னுதான் நம்ம அறிஞ்சிக்க போறோம். ஒரு விஷயம் வந்து இருந்துச்சுன்னா இது இல்ல. இப்ப ஒரு காஃபி குடிக்கிறோம். காஃபி வந்து குடிக்கும் போது தண்ணியா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன உணர்ந்துடுறோம்? பால்ல வந்து தண்ணி கலந்து இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம உணர்ந்துடுறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம மூத்தோர்கள், நமக்கு முன்னோர்கள், இப்ப வந்து மூன்றாவது சொல்றேன், மூத்தோர்கள் மூத்தோர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க? இது இது இப்படிப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு சக்கரை பொங்கல் எனக்கு செய்யணும்னா என் அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப அது வந்து நானே இது இப்படித்தான் நம்ம செய்யணும் அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கிறோம் இல்லையா? இந்த 3 விதம், இதுதான் வந்து பல்லாட்டானும் பல வழிகள் அப்படின்றதுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பல வழிகளை நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்தாலும் நல்ல நெறியிலே நின்று நமக்கு அருள் செய்வதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று, நமக்கு வாழ்க்கைக்கு துணையாக வரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம். என்னன்னா, அமெரிக்காவுல ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு ஆய்வு செய்யறாங்க. என்ன ஆய்வு அப்படின்னா, நீண்ட ஆயுளோடு வாழறதுக்கும் இரக்கம் உடையவர்களாக இருக்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆய்வு செய்யறாங்க. ஒரு 100 பிள்ளைகளை கூட்டு, ஒரு 100 குழந்தைகளை கூட்டு ஒரு திரையரங்கத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு 3 விதமான காட்சிகளை அங்க வந்து போட்டு காமிக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு. முதல் காட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஹிட்லருடைய போர் பற்றிய படம். இரண்டாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு தோட்டக்கலையை பற்றிய படம். மூன்றாவது பாத்தீங்கன்னாக்கா அன்னை தெரசாவுடைய தொண்டு செய்யக்கூடிய அந்த படம். இந்த 3 படத்தையும் அவங்க போட்டு காமிக்கும் போது, மூன்றாவது படம் பார்த்த உடனே அந்த மாணவர்கள் வந்து ஆய்வு பண்றாங்க. 3 விதமா ஆய்வு பண்றாங்க. அப்படி ஆய்வு பண்ணும்போது மூன்றாவது படத்தை பார்த்த உடனே அந்த மாணவர்களுடைய உமிழ்நீரை எடுத்து ஆய்வு பண்றாங்க. அந்த உமிழ்நீர்ல பாத்தீங்கன்னாக்கா இம்யூனோகுளோபுலின் ஏ அப்படின்ற ஒரு அணு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது என்னன்னா நம்ம உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அணு அப்படின்னு சொல்றாங்க, திசுன்னு சொல்றாங்க. அப்ப இரக்க குணம் இருந்ததுன்னா நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையானதை அது தரும். அதனாலதான் என்ன சொல்றாரு திருவள்ளுவர் அப்படின்னா, பல வகையால் ஆராய்ந்து பார்த்தாலும் நம்ம அருள் செய்வதுதான் நமக்கு முக்கியமான துணையாக வரக்கூடியது, நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக வரக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. நம்ம உடல் ஆரோக்கியம் எதனால வருது? நம்ம பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருந்தாலே நம்ம மனசு நிம்மதியா இருக்கும். நம்ம மனசு நிம்மதியா இருந்தாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது 3வது குறள். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் நிறைந்த மனம் படைத்தவர்கள் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழல மாட்டார். இந்த துன்ப உலகம் என்பது நாம் எதை சொல்கிறோம்? நரகம் சொல்லுவோம். இப்ப நம்ம பேச்சு வழக்கிலே சொல்லுவோம், நீ என்னடா இவ்வளவு துரோகம் பண்ணிட்ட, நீ நரகத்துக்கு தாண்டா போவ அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? நரகம்னா அங்க மனிதர்கள் வாழ முடியாத ஒரு இடம். அந்த அளவுக்கு கொடுமைகள் அங்க நடக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு நம்ம ஒரு கதையை சொல்லலாம். சிபி சக்கரவர்த்தி கதை எல்லோருக்குமே தெரியும். சிபி மன்னன், சோழ மன்னன் எல்லோருக்கும் பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்து பண்பாளனாக வாழ்ந்து வருகிறான். அவனை வந்து சோதிக்கிறதுக்கு தர்ம தேவதை வர்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஒரு கழுகு ஒண்ணு ஒரு புறாவை துரத்திக்கிட்டு வருது. இந்த கதை எல்லோருக்கும் குழந்தைகளுக்கும் தெரிந்திருக்கும். அந்த புறா நேரா வந்து சிபி சக்கரவர்த்தியுடைய மடியில விழுந்து, என்னை காப்பாத்துங்க, இந்த ஒரு பருந்து என்னை விரட்டிக்கிட்டு வருது, அது என்னை ரொம்ப காயப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. அவர்கிட்ட அடைக்கலம் போகுது. அப்ப அந்த நேரம் அந்த பருந்து வந்து என்ன சொல்லுது சிபி சக்கரவர்த்தி கிட்ட, மன்னா, இந்த புறா என்னுடைய உணவு, இத நீங்க வந்து தயவு செய்து என்கிட்ட கொடுத்துடுங்க, ஏன்னா என்னுடைய உணவு எனக்கு தேவை அப்படின்னு கேக்குது. அப்ப அவரு சிபி சக்கரவர்த்தி சொல்றாரு, இல்ல, இந்த புறா என்ன வந்து அடைக்கலம் புகுந்து வந்துச்சு, என்ன நம்பி வந்துடுச்சு, இதுக்கு தவிர நீ வேற ஏதாவது கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? அப்ப அந்த புறா எடைக்கு எடை எனக்கு வந்து மாமிசத்தை கொடுங்க, கொடுத்தீங்கன்னா நான் வந்து இதை வித்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன பண்றாரு, ஒரு வேலையாளை கூப்பிட்டு தராசு தட்டை எடுத்துட்டு வர சொல்றாரு. எடுத்துட்டு வந்ததும் அதுல வந்து அந்த புறாவை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் தன்னுடைய தொடையில இருந்து சதைகளை அறுத்து வைக்கிறாரு. எவ்வளவு அறுத்து வச்சோம் அதுல அந்த தராசு வந்து உயரவே இல்லை. புறா பக்கம் தான் சாய்ஞ்சு இருக்குது.
இவரே என்ன பண்றாரு, இன்னொரு பக்கம் ஏறி உட்காந்துடுறாரு. உட்கார்ந்த உடனே சமமா மாறிடுது. இப்ப நீ வந்து என்னை எடுத்துக்கோ, நான் என்னை எடுத்துக்கிட்டு இந்த புறாவை விட்டுக்கோ, என்ன உணவா ஆக்கிக்கோ அப்படின்னு அந்த பருந்து கிட்ட சொல்றாரு. அப்ப இதை கேட்ட உடனே அந்த பருந்து வேற யாரும் இல்ல, அதுதான் நீதி தேவதை. உன்னுடைய ஆஹ் உன்னுடைய தர்ம சிந்தனையை சோதிக்கிறதுக்கு தான் நானு இந்த மாதிரி ஒரு நாடகம் நடத்தினேன். அதனால நீ இந்த உலகத்துல மட்டும் இல்ல, வெளி உலகம் சென்றால் மேல் உலகம் சென்றாலும் நலமோடு வாழ்வாய் அப்படின்ற சொல்லி நீண்ட ஆயுளை அவருக்கு கொடுத்ததா சொல்லப்படுகிறது அந்த கதை. அப்ப அந்த அருள் உடைய அந்த நெஞ்சத்தை உடையவர்களுக்கு எப்பொழுதுமே நரகம் என்பது கிடையாது, எப்போதும் சொர்க்கம் தான் இருக்கும் அப்படின்றத இந்த குரல்ல வலியுறுத்துறாரு. அடுத்தது, மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தம் உயிரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நம்ம நடைமுறையில பாக்குறோம் என்னன்னா, இந்த கால்நடைகளை லாரிகள்ல ஏத்திக்கிட்டு போறாங்க, நம்ம பார்த்திருப்போம். அதாவது எப்போதுமே நம்ம குடும்பத்துல வளர்க்கக்கூடிய அந்த பசுமாடு வயதாயிடுச்சுன்னா அதால பயன் எதுவும் கிடையாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க, அதை அடிமாட்டுக்கு வித்துடுறாங்க. இது வந்து நம்ம கிராமங்கள்ல வழக்கத்துல மாடு இருக்கிற இடங்கள்ல இப்பயும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். அப்படி ஏத்திட்டு அது ஆனா நம்ம மாடுகளை வந்து மாட்டு பொங்கல் வச்சு கொண்டாடுறோம், அதுக்கு ஒரு விழாவே வச்சு கொண்டாடுறோம். ஆனா அதுக்கு வயசாயிடுச்சுன்னா அதை வந்து ஒரு அடிமாட்டுக்கு விற்கிற ஒரு வழக்கத்தை நம்ம பாக்குறோம். அந்த மாடுகள் வந்து அந்த வண்டிகள்ல போகும்போது அதுக்கு வந்து நிறைய மாடுகளை ஏத்தி இருப்பாங்க. அதுக்கு ஒரு இடைவெளி கூட இருக்காது, அதுங்க உட்காரவும் முடியாது, நின்றுகிட்டே தான் போகணும். எத்தனை கிலோமீட்டரா இருந்தாலும் ஒரு 10 மணி நேரம் பயண நேரம்னா கூட அதுங்க அப்படித்தான் போய் ஆகணும். போற வழியில அந்த டிரைவர் உணவு அருந்துவாரு, ஆனா அந்த மாடுகளுக்கோ அந்த கால்நடைகளுக்கோ ஏதோ உணவு கொடுப்பாரான்னா கிடையாது. அப்ப அவங்க வந்து அது வரைக்கும் அந்த மாடுகள் வந்து அதுல கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு உணவோ நீரோ கொடுக்க யாரும் இன்றி வருத்தப்பட்டுக்கிட்டு தான் போகும். இந்த நிலைமையை நம்ம பார்த்திருக்கிறோம். சோ ஒரு பக்கம் நம்ம வந்து மாடுகளை வந்து வணங்குறோம், இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எப்போதுமே வந்து எல்லா உயிர்களிடத்தை நம்ம வந்து கருணையோட இருக்கணும். இந்த நிலையை வந்து நம்ம மாத்தணும். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் வந்து கொண்டாடக்கூடிய நிலையில இருந்துட்டு இன்னொரு பக்கம் இந்த கொடுமையை செய்யும் போது அந்த உயிர் வதை எவ்வாறு இருக்கிறது. நம்ம மனசுல அருள் என்ற ஒன்று இருந்தால் நாம் இந்த மாதிரி விலங்குகளை வந்து நாம துன்புறுத்த மாட்டோம். அப்ப அததான் இந்த குரல்ல அவரு சொல்ல வராரு. அடுத்த குரல், அல்லல் ஆழ்வார்க்கு இல்லை பலி வழங்கும் மல்லன்மா ஞாலம் கரி. அருளுடையவர்களாக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை, இதுக்கு காற்றுதான் சான்று. இந்த காற்று என்ன பண்ணுது, உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்குது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம். ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை பாராளுமன்ற கூட்டத்துக்கு போறாரு. அப்படி போகும்போது வழியில வந்து ஒரு சேத்துல சிக்கி இருக்கக்கூடிய பன்றியை பாக்குறாரு. ஐயோ இந்த பன்றி சேத்துல சிக்கி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கி அந்த பன்றியை அந்த சேத்துல இருந்து வெளியே எடுத்து விட்டுட்டு காப்பாத்தி விட்டுட்டு இவரு பாராளுமன்றத்துக்கு போறாரு. அப்படி போகும்போது எல்லாம் தாமதமா வந்ததுக்காக எல்லாரும் பாக்குறாங்க. மேலும் இவர் மேல அந்த சேரெல்லாம் ஒட்டி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் வந்து என்னன்னு ஒரு கொஞ்சம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரு எல்லாருடைய குறிப்பையும் உணர்ந்து இவரு தெரிஞ்சுக்கிறாரு. இல்ல வழியில வந்து இந்த மாதிரி ஒரு பன்றி வந்து சேத்துல சிக்கி இருந்தது, அதை காப்பாத்து வர்றதுனாலதான் எனக்கு இந்த மாதிரி தாமதமாவும் ஆயிடுச்சு, மேலும் என் மேல சேர் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்படின்னா பரவாயில்ல, பன்றிய கூட நீங்க காப்பாத்தி இருக்கிறீங்க, ரொம்ப பாராட்டுகள் சொல்லிட்டு எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல யாரும் கை தட்டாதீங்க, பாராட்டாதீங்க, இதுல வந்து என்னுடைய சுயநலம் இருக்குது, அதனாலதான் நான் வந்து அந்த பன்றியை காப்பாத்தினேன். என்ன இதுல உங்களுக்கு சுயநலம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, என்னுடைய சுயநலம் என்னன்னா, நான் ஒருவேளை அந்த பன்றியை பார்த்துட்டு நான் அதை காப்பாத்தாம வந்திருந்தேன்னா, நீங்க வந்திருந்தா என்னால வந்து அந்த பாராளுமன்ற கூட்டத்துல ஒழுங்கா சொற்பொழிவு ஆற்றி இருக்க முடியாது, என் பன்றியுடைய நினைவே தான் வந்திருக்கும், ஐயோ காப்பாத்தி இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். ஆனா எனக்கு வந்து இப்ப அந்த யோசனை இல்ல. மேலும் நான் திருப்பி வீட்டுக்கு போகும்போது எங்க பன்றிய பார்த்தாலும் எனக்கு அந்த பன்றியோடைய நினைவு தான் வரும், நம்ம காப்பாத்தி இருக்கலாமே அப்படின்னு தோணும். அப்படி நான் செஞ்சனாலதான் எனக்கு இது ஒரு சுயநலம் தான், வேற ஒன்றும் இல்ல, எனக்கு மன உறுத்தல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் செஞ்சுட்டு வந்தனே தவிர வேறு ஒன்றும் கிடையாது, இதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு.
சோ இதுல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்மளுடைய மனசு உறுத்தக்கூடாது. இப்ப எனக்குமே அந்த அனுபவம் இருந்திருக்குது. யாராவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா, நான் அந்த நேரத்துல என்னால முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்னா, நான் ஒரு தடவை தான் முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். தரமாட்டேன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் திரும்பவும் எனக்கு அந்த நினைவு எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். ஐயோ! அவங்க கேட்டாங்களே, நம்ம செஞ்சிருக்கலாமே! அப்படின்ற எண்ணம் எப்போதும் வந்து போகும். பல நாட்கள் வந்து போகும். அத மறக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால யாராவது உதவின்னு கேட்டா, முடிஞ்ச அளவுக்கு என்னால இயன்றத நான் செஞ்சுடுவேன். இது என்னுடைய வாழ்க்கையிலயும் நான் கடைபிடிச்சுக்கிட்டு வரேன். அடுத்த குறள். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். அதாவது அருள்தல்ல இருந்து விலகி தீயவைகளை செய்து வாழ்கிறவர்கள் உறுதி பொருளையும் இழந்து தம் வாழ்க்கை குறிக்கோளையும் மறந்தவர் ஆவர். உறுதி பொருள் என்றால் அறம். எப்படி பிறருக்கு அன்பை தவிர்த்து வேறு கொடுமைகளை ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படின்னா அவங்க அறத்தை மேற்கொண்ட நிலையில் என்று தவறியவர் ஆவர். அறத்தை மேற்கொள்ளலாம் என்ன ஆகும்? நம்ம துன்புறத்துக்குன்னே பிறந்தவர்கள்ன்ற மாதிரி ஆயிடும். அந்த நினைவு கூட இருக்காது. சில பேர் பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, பாவம் செய்தா நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம மூத்தோர்கள் சொல்றாங்க. இந்த பாவம் எல்லாம் செய்யாத, இதுக்கெல்லாம் விதிவே கிடையாது. இது உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பாது, நரகத்துக்கு தான் அனுப்பும். இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான், வேற ஒன்றும் கிடையாது. நீ இந்த மாதிரி பாவம் எல்லாம் செஞ்சினா பின்னாடி கஷ்டப்படுவ. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நீ இந்த மாதிரி எல்லாம் துன்பம் பிறருக்கு இழைத்தினா நாளைக்கு நீயும் அதே துன்பத்தை அனுபவிப்ப அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப இதை தெரிந்தும் அவர்கள் அறத்தை செய்யாமல், அருளை செய்யாமல் அதுல இருந்து விலகி பிறருக்கு தீயவற்றை செய்தாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை குறிக்கோள் என்ன? நம்மளுடைய மனிதனாக பிறந்தவன் வாழ்க்கை குறிக்கோள் நம்ம என்ன பாவம் செய்தோமோ நம் மனிதராக பிறந்திருப்போம் என்று சொல்றாங்க. அப்ப அந்த பாவத்துல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்ம நல்லவைகளை செய்யணும். அப்பதான் அடுத்தடுத்த பிறவி எல்லா சமய இலக்கியங்களும் சொல்லுது. ஈரேழு பிறவிகளை பத்தி சொல்லுது. நம்ம மறுபடியும் ஒரு பிறவி எடுக்காம இருக்கணும்னா வாழும் பொழுதே நாம் புண்ணியத்தை செய்ய வேண்டும். அந்த புண்ணியத்தில் முக்கியமானது பிற உயிர்களை துன்புறுத்தாமல் இருப்பது. அப்ப அப்படி உயிர்களை துன்புறுத்தாம இருந்தோம் அப்படின்னாக்கா நாம முக்தி கிடைக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை பார்ப்பட்டுதான் இந்த குறளை புரிந்து கொள்ள முடியும். அப்ப பிறருக்கு நல்லது செய்யாம அவங்களுக்கு கெடுதல் செய்வோம் என்னால் கொடுமைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம அறம் இன்னது என்று அறியாமல் துன்புறத்துக்கு தயாராகி விட்டோம் என்றுதான் அர்த்தம். அடுத்த குறள். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. பொருள் இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே வாழ முடியுமா? நாம் எப்படி பிறந்து இருக்கிறோம், வளர்ந்து இருக்கிறோம். நாம் வளர்வதற்கு உணவு தேவை. அந்த உணவு நம்மளுடைய சம்பாத்தியம் மூலமாக தான் கிடைக்கிறது. நாம் பொருள் ஈட்டலாம் யாரும் மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. அப்ப பொருள் இல்லைன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. நான் என்கிட்ட அன்பு இருக்குது, என்கிட்ட அறிவு இருக்குது, ஏதோ இருக்குது நம்ம சொல்லிட்டோம். ஆனா அதெல்லாம் கொடுத்தோம்னா எந்த கடைக்காரங்களும் நமக்கு ஒரு தின்பண்டங்களோ ஒரு பொருளையோ கொடுக்க மாட்டாங்க. அப்ப நமக்கு என்ன தேவை? இந்த உலகத்தில் வாழணும்னா பொருள் தேவை. பொருள் இல்லைன்னா இந்த உலகத்துல இயல்பான வாழ்க்கை என்பது கிடையவே கிடையாது. பெற்ற பிள்ளைகளும் மதிக்க மாட்டாங்க, கணவன் மனைவியை மதிக்க மாட்டாங்க, மனைவி கணவனை மதிக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க வேலைக்கு போனாதான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும். அது மாதிரி எப்படி இந்த பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கை கிடையாதோ அருள் இல்லாதவர்களுக்கு மேல் உலகத்தில் வாழ்க்கை கிடையாது. முன்னாடி சொன்ன குறள்ல தான் தொடர்பு படுத்தி இதையும் சொல்றாரு. நாம நல்லபடியா இருக்கணும், மேல் உலகத்துல போய் நல்லபடியா இருக்கணும், முக்தி அடையணும் அப்படின்னா அருளோடு இருங்க. பிற உயிர்கள் இடத்தில் அருளோடு இருங்க, கருணையோடு இருங்க. அதுதான் நம்ம பிறவாமைக்கு வழி வகுக்கும், மேல் உலகம் செல்வதற்கு வழி வகுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையே பொருள் தானே. அப்ப பொருள் இல்லாம வாழ முடியாதுன்னும் போது அருள் இல்லாமையும் இன்னொரு உலகத்துக்கு நம்ம இறந்து இன்னொரு உலகத்துக்கு போவோம் என்று நம்பப்படுகிறது இல்லையா? அப்ப அருள் இருக்கிறவங்க தான் அங்க நல்லபடியா இருப்பாங்க. அருள் இல்லாதவங்க அங்க போக முடியாது, நல்லபடியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அடுத்த குறள்ல சொல்லியிருக்காரு, ஒருவேளை பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. ஒருவேளை பொருள் இல்லாதவங்க கூட ஏதோ ஒரு வினை பயனின் காரணமாக முன் ஜென்மத்துல செய்த பாவத்தின் காரணமாக இந்த தடவை அவன் ரொம்ப வறுமையில இருக்கிறான்னு கூட வச்சுக்குவோம். ஆனா அவனுக்கோட ஒரு கட்டத்துல சம்பாதிக்கிற ஒரு சூழல் வரும். வறுமையே இருந்துடாது, ஒரு முன்னேற்றம் வரிசையும் அப் அண்ட் டவுன்ஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா
அருள் இல்லாதவர்களுக்கு அதை இழந்தால் வாழ்வையே இழந்தவர் ஆவர். அந்த அருள் வந்து இல்லைன்னா ஒருத்தனுக்கு அவனுக்கு வாழ்க்கையே கிடையாது. பொருள் இல்லைன்னா கூட பொருளை சம்பாரிச்சுக்கலாம். அருள் இல்லைன்னா அருளை சம்பாதிக்க முடியாது, வாழ்வை சம்பாதிக்க முடியாது. அவன் வாழ்வை இழந்தவன், அவன் அந்த வாழ்வை மீண்டும் பெறுதல் இயலாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது 9வது குறள். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டட்டால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். ஒரு அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் பொருளை கற்க முடியுமா? ஒரு வகுப்பறையில மாணவன் ஒருத்தன் இருக்கிறான், சுத்தமா படிக்க மாட்டான். ஆனா அவன் வந்து எப்போதுமே ஒரு 100 மார்க்குக்கு ஒரு 2 மார்க் 3 மார்க் தான் எடுப்பான். திடீர்னு பார்த்துட்டா அவன் வந்து 100க்கு 90 மார்க் எடுத்துட்டான். அதை நம்ம நம்புவோமா? அதுவும் வந்து எப்படின்னா படிக்கவே இல்லை. அவன் படிச்சிருந்தா கூட சரி, ஏதோ முயற்சி பண்ணா எடுத்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவன் படிக்கவே இல்லை, உழைக்கவே இல்லை. அவன் உழைப்பே போடாம 2 மார்க் 3 மார்க் எடுத்திருந்த ஒரு பையன் திடீர்னு ஒரு 90 மார்க் 100 மார்க் எடுத்துட்டான் அப்படின்னா அப்புறம் நம்புவோமா? நம்ப மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரிதான் அதில் இல்லாதவன் செய்யக்கூடிய அறம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நிறைய இந்த சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த வலைப்பதிவுல பார்த்தோம்னா பிறருக்கு உதவி செய்யறாங்க. என்ன காரணத்துக்காக செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு வீடியோ எடுத்து அதுல புகழ் தேடிக்கிறது. நான் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன். உதவி பண்றவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு உதவி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். வயசு நிறைய பாக்குறோம். வயசானவங்களுக்கு போயிட்டு உதவி பண்றது, ரோட்ல கிடக்கிறவங்களுக்கு உதவி பண்றது, இதெல்லாம் உதவி பண்ணிட்டு உடனே வீடியோ எடுத்துட்டு நான் இவங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தேன், அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தேன், இவங்களை நான் அனாதை இல்லத்துல சேர்த்து இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் எதுக்கு? புகழ் கருதிதான் அவங்க செய்யறாங்க. அப்ப அறிவு தெளிவு இல்லாதவன் எப்படி வந்து ஒரு பொருளுடைய ஒரு புத்தகம் இப்ப நான் வந்து எனக்கு தமிழ் எழுத்துக்களே தெரியாது, நான் தமிழே படிக்கலன்னா ஒரு புத்தகத்தோடைய பொருளை நான் அறிந்து படித்து உணர்ந்து கொண்டேன் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையா? அப்ப எப்படி வந்து அருள் இல்லாதவன் அறச்செயலை செய்யறான் அப்படின்னா நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரிதான். அவன் அறச்செயலை செய்யறான் அப்படின்னா இந்த மாதிரிதான் நம்ம ஒப்பீடு பண்ணிக்கணும். அப்ப அவன் செய்யக்கூடிய அறம் அது அறத்தின் பார்ப்படாது அப்படின்னு சொல்ற. அடுத்தது 10வது குறள். வலியானவன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் எடுத்து. தன்னை விட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னை விட வலியவன் முன்னால் அஞ்சி நிற்கும் நிலைமை தனக்கு இருப்பதை மறந்துவிடக் கூடாது. என்னன்னா நம்ம வந்து நம்மளை விட ரொம்ப கீழ்நிலையில இருக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப ஒருத்தவங்க பயந்த சுபாவம் இருக்கிறவங்க நம்ம மிரட்டுவோம். ஆனா அதே நம்மளை விட உயர்ந்தவங்க யாராவது வந்து நம்மளை மிரட்டினாங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம அஞ்சி நிற்போம் இல்லையா? இதுக்கு ஒரு உதாரணம் வந்து நம்ம சமய இலக்கியத்துல இருந்தே எடுக்கலாம். அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்க வாசகர் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவபெருமான் மாணிக்க வாசகரை சோதிக்க விரும்பி நிறைய பரியாக்கன கதையெல்லாம் அதோடைய தொடர்ச்சியா ஆத்துல நிக்க வைக்கிறார். அப்படி வைக்கும் போது பாண்டியன் என்ன பண்றான், அந்த ஆத்துல இருந்து வெள்ளம் புரண்டு வருது. அப்ப வந்து கரையை அடைங்கன்னு சொல்றாரு. வண்டி என்ற கிழவி, இந்த உங்களுக்கு தெரியும், விட்டு சுட்டு விற்கிற ஒரு பாட்டி. அவங்க கிட்ட அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, வயசானவங்க, அவங்களால செய்ய முடியாது அந்த வேலையை. அதனால யாராவது ஆள் கிடைக்குமா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இறைவன் சிவபெருமானே என்ன பண்றாரு, ஒரு இளைஞனா போயிட்டு இந்த மாதிரி நானு கூலிக்கு நான் வந்து வேலை செய்யறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாரு. சரி வாப்பா, நீ வந்து எனக்கு வேலையை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கு என்ன கூலியா எதிர்பார்க்கறேன்னு சொல்லும்போது, நீ செய்யற அந்த பலகாரத்தை எனக்கு கொடு, அந்த பிட்டை எனக்கு கொடு, நான் அதை சாப்பிட்டுட்டு நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவபெருமானும் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு புட்டை கொடுக்குறாங்க. இவரும் சாப்பிட்டுட்டு என்ன பண்றாரு, போய் நான் வேலை செய்ய போறேன்னு போயிட்டு, ஆனா வேலை செய்யாம ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுறாரு. தூங்குறதும் இல்லாம அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அங்க வந்து வேலை செய்யறவங்களையும் என்ன பண்றாரு, கெடுக்கிறாரு. என்ன நீங்க எப்போதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, வாங்க நம்ம ஜாலியா கதை பேசலாம், விளையாடலாம், பாட்டு பாடலாம் அப்படின்னு கூப்பிட்டு அங்க இருக்கிறவங்களையும் வேலை செய்ய விடாம பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செய்யும் போது மத்தவங்க அப்புறம் ஏதோ கடைசியா எப்படியோ மத்தவங்க வேலையெல்லாம் அவங்க முடிச்சிடுறாங்க. ஆனா இவருடைய பகுதி மட்டும் கரை வந்து அடைக்காமலே இருக்குது. அப்ப அந்த பாண்டியன் மன்னன் வரான். யார் வந்து இந்த வழி, இந்த இடத்த வந்து அடைபடாமல் இருக்குது, இது வழியா தண்ணி போயிட்டு இருக்குது, யாருடைய பகுதி இது அப்படின்னு கேட்கும்போது, இந்த வண்டி என்ற கிழவிக்காக இந்த இளைஞன் தான் செஞ்சான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவனை வந்து கேட்கிறாரு. அவன் முறையா பதில் சொல்லல. ஏன்னா வந்திருக்கிறவர் சிவபெருமான் திருவிளையாடல் நடத்துறதுக்காக. அவன் முறையா பதில் சொல்லாம இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு, தான் கையில வச்சிருந்த பெரும்பால ஓங்கி ஒரு அடி கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அந்த அடி வந்து
உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லா மேலேயும் படுது. அப்பதான் தன்னை நினைச்சுக்கிறாரு. இததான் நினைச்சுக்கிறாரு. அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஐயோ நம்ம வந்து மெலியவன் நினைச்சு நம்ம வந்து அடிச்சிட்டோமே. ஆனா நம்ம வந்து இவர் உண்மையிலே பெரிய ஆளு, நம்ம மேலதான் பட்டுருச்சு. அப்ப நம்ம வந்து நம்மளோட பெரிய ஆள் நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு துன்பம் செஞ்சா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத அவர் அந்த இடத்த நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாணிக்க வாசகரை விடுவித்த கதையை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இது வந்து ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்துல இந்த நிகழ்வு சிவன் கோயில்ல நடக்கும். அதுக்குதான் சொல்றாங்க என்னன்னா, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். நம்ம இந்த 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 பெரிய இந்த சிவபெருமான விடுங்க, சிவபெருமான் மட்டும் இல்ல, பிற உயிர்கள், இந்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய துன்பம் மட்டுமல்ல, பிற உயிர்கள் எடுத்து, அதாவது நம்ம இந்த இடத்த பிற உயிர்களையும் கொண்டு வரணும். ஒரு நாய் இருக்குது, அந்த நாய் வந்து அதோடைய இயல்பு வந்து குறைப்பது. யாராவது போனா வந்தா குறைக்கும். அதை வந்து நம்ம வந்து கல் எடுத்து அடிக்கிறோம். இதுக்கு ஒரு பழமொழி கூட நம்ம சொல்லி வச்சுக்கிறோம். நாயை கண்டா கல்ல காணோம், கல்ல கண்டா நாயை காணோம் அப்படி நம்ம பழமொழி சொல்லி வச்சுட்டு அப்ப என்ன அது உறுதி ஆகுதுன்னா, எப்ப நாயை பார்த்தாலும் நீங்க அடிக்கலான்றதுதான் உறுதி ஆகுது. ஆனா அது யாருக்கும் ஒரு தீங்கு செய்யாத ஒரு விலங்கு. அதோடைய அறிவு அவ்வளவுதான். நமக்கு இருக்கிற 6 அறிவு கிடையாது, அதுக்கு 5 அறிவு தான். அதுக்கு என்னன்னா, யாரையாவது பார்த்தா புதுசா பார்த்தா கொலைக்கணும், அதுதான் எண்ணம். அதை போய் நம்ம கல் எடுத்து அடிக்கிறோம். இப்ப நீங்க ஒரு காட்டுக்கு போறீங்க, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, எதுனா ஒரு பெரிய விலங்குகள் இருக்குது, அது உங்களை கவனிக்கல, பின்னாடி திரும்பி இருக்குது, அது மேல கல்ல எடுத்து வீசுவீங்களா? இப்போ ஒரு நாய்னா கல்ல எடுத்து வீசுறோம் இல்லையா? அது ஏன்? அப்ப தன்னை விட மெல்லியவர்கள், தன்னை விட அதால ஒண்ணு என்ன பண்ண முடியும்? குலைச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு ஓடதான் முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது. அதனாலதானே நம்ம போயிட்டு அதை தாக்குறோம். அந்த நிலையை வந்து நம்ம மாட்டிக்கிட்டாலே போதும். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விலங்கு மட்டும் இல்ல, எல்லா உயிர்களிடத்தும் இப்ப நிறைய பாக்குறோம் விளையாட்டா. ஆனா இப்போது குறைந்து இருக்கிறது. ஏன்னா இப்பெல்லாம் எல்லாம் மொபைல்ல தான் விளையாடிட்டு இருக்காங்க குழந்தைங்களாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன இந்த அணில பிடிக்கிறது, காக்காவை பிடிக்கிறது, சின்ன குருவிகளை பிடிக்கிறது, அதுங்களை பிடிச்சு அதை துன்புறுத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விளையாட்டு வழக்கமாவே இருக்குது. அந்த அந்த வழக்கத்தை எல்லாம் நம்ம மாத்திக்கணும். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. மனித நேயம் வேண்டும் முக்கியமா. என்னன்னா அததான் சொல்றாங்க. ஒரு பழைய செய்யுள் கூட சொல்லுது. இப்ப நான் சொன்னதுதான், நல்லது செய்தால் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். நல்லவற்றை நீங்க செய்யாட்டாலும் பரவாயில்ல, துன்பம் மட்டும் இழைக்காம இருங்க பிற உயிர்களுக்கு. நமக்கு மனிதர்களோடு இருக்கக்கூடிய அந்த கருணையே மறைந்து போச்சு. ஒரு இடத்த போறோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது பாக்குறோம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம், கடந்து போயிடுறோம். இறங்கி யாரு நம்ம வேலை பார்க்கிறோம், ஐயோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்றது நம்ம செய்யறது கிடையாது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கருணை குறைந்து விட்டது. பிற உயிர்கள் மீது கருணை குறைந்து இருக்கு. இப்படிதான் ஒரு கதை கூட ஒண்ணு இருக்குது. ஒரு மன்னன் வயதாயிடுச்சு, அவருக்கு வாரிசு கிடையாது. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு புத்திரனை ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு அறிக்கை விடுறாரு. யார் வேணாலும் ஒரு இளைஞனை நான் வந்து தேர்ந்தெடுத்து என் மகனை ஆக்கிக்க போறேன். இதுக்கு தகுதி 2 தான். ஒண்ணு, இறைவன் மீது அன்புடையவர்களாக இருக்கணும். 2வது தகுதி, பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்கணும். இந்த 2 தகுதி தான் அப்படின்னு அவர் அறிக்கை விடுறாரு. நம்ம யார் இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிக்கிறோம்? எதிர் வீட்டுக்காரங்களை கூட நேசிப்போம், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தான் எல்லாம் சண்டை இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட தான் எப்போதும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்படி அவர் சொன்ன உடனே ஒரு இளைஞன், ஏழை விவசாயியோடைய மகன் ஒருத்தவன், சரி நம்ம போய் இதுல கலந்துக்குவோம், நம்மளுடைய வறுமை நிலை ஒழியும் இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறான். ஆனா அவன் போறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறான், என்ன பண்றான்னா, அவன்கிட்ட ஒரே ஒரு ஆடை, அதுவும் கிழிந்த ஆடை, பழைய அதுக்கான கிழிந்த ஆடை இருக்குது. இத போட்டுக்கிட்டு நம்ம எப்படி வந்து அரசவையில போய் நிக்கிறது, கேக்குறது? அதனால நம்ம நம்ம ஒரு நல்லா சம்பாதிச்சு பொருள் ஈட்டி ஒரு புதிய துணியை வாங்கி உடுத்திக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு போய் நல்லா ஒரு இடத்த போய் நல்லா கடுமையா உழைத்து அந்த சட்டையை வாங்கிக்கிட்டு அவன் போறான். போட்டுன்னு போறான். போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு முதியவர் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறாரு. அது மேல வந்து ஆடை இல்ல, குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறாரு. இவன் பாக்குறான், ஐயோ நமக்கு தேவையை விட இவருடைய தேவை அதிகமா இருக்குது, குளிரால நடுங்குறாரு, அப்ப இவருக்குதான் இந்த ஆடை நிச்சயமாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடையை கைட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு பழைய அழுக்கான அந்த கிழிந்த ஆடையை உடுத்திக்கிறான். உடுத்திக்கிட்டு போறான், அரசவைக்கு போறான். வா மகனே வா அப்படின்னு அழைக்கிறார் ஒருத்தர். யாருன்னா, அந்த எந்த முதியவருக்கு அந்த ஆடையை கொடுத்தானோ அந்த முதியவர் தான் அங்க வந்து இவனை அழைக்கிறான். அப்ப வாழும் போதே அவனுக்கு சொர்க்கம் கிட்டி விடுகிறது. என்ன காரணத்தினால்? அவன் பிறர் மீது கொண்ட இரக்க குணத்தினால்தான் அவனுக்கு அந்த நிலை கிடைக்குது. அப்போ நம்ம எல்லோரும்
அடுத்தவர்களை நேசிக்கணும். நம்ம வந்து நமக்கு சேர்ந்தவங்க கூடயே இப்ப அதாவது நம்ம உறவுகளுடைய நமக்கு வந்து அன்பு இருக்கிறது கிடையாது. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு, இந்த அருளுடைமை நம்ம அதிகாரத்தின் மூலமாக பிற உயிர்களையும் நேசிக்கணும். எல்லா உயிரும் சமம். இந்த உலகத்துல ஓரறிவு முதல் 6 அறிவு வரை எல்லோரும் சமம். எல்லா உயிர்களையும் நேசிப்போம். இன்னைக்கு நம்ம வந்து இன்னும் கூட பார்க்கலாம். இந்த மரங்களை வந்து அது அது ஒரு நமக்கு பயன் தரக்கூடியதுதான். ஆனா அதை வந்து எல்லா இடத்துலயும் நம்ம வெட்டிடுறோம். ஒரு சமீபத்துல ஒரு நியூஸ்ல கூட பார்த்தேன். என்னன்னா ஒரு அதிகாரி வராரு ஒரு கடைக்கு முன்னாடி, ஒரு மரத்துல நேம் போர்டு அந்த விளம்பர பலகையை அடிச்சு வச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, அந்த மரத்தை வந்து செவரா நினைச்சு ஆணி அடிச்சு அந்த விளம்பர பலகையை அடிச்சு வச்சிருக்காங்க. அவர் வந்து கேக்குறாரு, நீங்க பக்கத்துல கூட ஒரு அந்த விளம்பர பலகையை வைங்க, இப்படி அடிச்சு வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தானே அந்த மரத்துக்கு வலிக்கும். இது என்ன, அவரு கிட்டதான் நம்ம அந்த மனித நேயத்தை பாக்குறோம். பிற உயிர்கள் கிட்ட நாம பிற உயிர்களை துன்புறுத்த கூடாது. அந்த மரத்தை கூட சரி மரம் தானே, அது வந்து வெட்டினா கூட நமக்கு அந்த மர பலகையா தான் பயன்பட போகுது. ஆனா அதுல ஒரு ஆணி அடிச்சா அதுக்கு வலிக்கும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது இல்லையா? அதுதான் நம்ம இரக்கம், அருள் உடைமை அப்படின்னு சொல்றோம். அதாவது இப்ப இந்த அருளுடைமை இந்த அதிகாரத்தின் மூலமாக வள்ளுவர் சொல்ல வருவது என்றால், பிற உயிர்களையும் நேசிக்க வேண்டும், எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் காட்ட வேண்டும். நாம் எதுவும் செய்ய வேணாம். அதுதான் நம்ம நல்லது செய்யனாலும் பரவாயில்ல, அல்லதாவது செய்யாம இருங்க. அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிறவங்கள நேசிங்க. நீங்க நேசிக்க கூட தேவையில்லை, அவங்களுக்கு எந்த துன்பமும் இழைக்காம இருங்க. ஏன்னா நம்மளுடைய சுயநலம் பெருகி போச்சு. சுயநலமா நம்ம முடிவு பண்றோம்னா அதுக்கடுத்து என்னுடைய குடும்பம் அப்படிதான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, நமக்கு வலிக்கிற மாதிரி தானே அடுத்தவங்களுக்கு வலிக்கும், அந்த உயிர்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் மாறணும் அப்படின்றதுனாலதான் இந்த திருவள்ளுவர் எல்லாரத்தையும் சொல்லி இருக்கிறாரு. எல்லாரத்தையும் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம மாணவர்கள் இடத்துல புதிய தலைமுறை கிட்ட நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த முயற்சியை வந்து எடுத்திருக்கிறீங்க. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடும். ஏன்னா நான் அதிகமாக மேடைகளில் பேசி பழக்கம் இல்லாதவர். ஏதாவது பிழை இருப்பின் மூத்தோர்கள் எல்லோருமே எனக்கு நான் பாக்குறேன். இந்த எத்தனை நாளா நான் ஒரு 15 நாளா நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லோருமே வந்து பெரிய மூத்தோர்களா இருக்கு, அதாவது அறிவில் மூத்தோர்களா இருக்கிறீங்க, பெரிய பெரிய ஆளுமைகளா இருக்கிறீங்க. எனக்கு அந்த அளவுக்கு பேசி பழக்கம் இல்லாதனால ஏதாவது பிழை இருந்தால் தடுமாற்றம் இருந்தால் மன்னித்து அருளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மன்னிப்பு தேவையில்லை. காரணம், வான்புகழ் கொண்ட வள்ளுவனுடைய அருளுடைமை பேசுகின்ற பொழுது கேட்கிற எங்களுக்கும் அருளுடைமை உண்டு, சொல்லுகிற உங்களுக்கு பரிபூரண அருள் உண்டு. அப்படி இருக்கும்போது மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துதே தவிர்க்கணும்னு நினைப்பேன் என்னை பொறுத்த மட்டும். அது யாராவது ஒருத்தர் நான் சத்தியமா அப்படின்னாவே எனக்கு பிடிக்காது. அந்த சத்தியம்னு ஏன் சொல்றீங்க? உங்க மேல நம்பிக்கை இல்லையா? நம்மை நம்புவதற்கு இன்னொன்றை பயன்படுத்த வேண்டாம். அதுபோல தான் முடிந்தளவு இந்த சொற்களை எல்லாம் தவிர்ப்போம். ஏன்னா நாம தப்பு செய்ய மாட்டோம்னு முதல்ல நம்ம தீர்க்கமா இருக்கணும். தப்பு செஞ்சுருவோமோ? வேண்டாம், அப்பலாம் ஒண்ணும் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? நன்றி பேராசிரியர். நல்லா இருந்தது. நெறைய மேற்கோள்கள் ஆங்காங்க எங்கள நெறைய இடத்துக்கு பாடத்தினுடைய கருத்துக்களை, சாரங்களை உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் பயணிப்பதால் நல்ல மேற்கோள்கள் நிறைவாகவும், பொலிவாகவும் இருந்தது. மிக்க நன்றி தோழமையே. இன்றைக்கு பின்னூட்டத்தை தொடக்கி வைக்குமாறு ஐயா முத்துக்குமாரசாமி ஐயாவை அழைக்கின்றோம். இன்னைக்கு கவிஞர் வல்லை நினைக்கிறேன். அதனால முத்துக்குமாரசாமி ஐயா. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். ஐயா கேட்கிறதா? நன்றாக கேட்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். இன்றைய திருக்குறள் முற்றோதல் செய்த மாணவி செர்சா அவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்வதோடு, இன்று குறளுக்கு உரை வழங்கிய மதிப்பிற்குரிய பேராசிரியை மங்கையர்க்கரசி அவர்களுக்கும் எனது அன்புடன்கூடிய பணிவான வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவர்கள் உரை வழங்கும் போது நிறைய மேற்கோள்களையும் கதைகளையும் கூறி வார்த்தைக்கு வார்த்தை மிகவும் தெளிவான முறையில் விளக்கம் தந்தார்கள். நமது முருகன் ஐயா அவர்கள் சொன்னபடி அவர்களுடைய எனக்கு பிடிக்காதது அந்த மன்னிப்பு கேட்டது என்பது நானும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மன்னிப்பு கேட்ட தேவையில்லை. இது ஒரு கருத்து பரிமாற்றம் தான். தவறும் வரலாம், நேர்மையும் வரலாம். நம்ம மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு அப்படின்னு வள்ளுவரை சொல்லிட்டாரு.
அது இருந்தாலும் பணிவுடன் இன்சொலநாதர் அப்படிங்கிற ஒரு கோணத்துல அவங்க ஏதோ சொல்லி இருக்கலாம். ஏன்னா இருந்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது முறையல்ல என்பதை நானும் மீண்டும் ஒரு குறையாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்து அவர்கள் எனக்கு ஒரு ஐயப்பாடு. அதாவது முதல் குரலிலேயே அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம், பூரியார் கண்ணு உள்ள அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அவங்க நான் சில ஐயப்பாடுகளோட வந்தேன். அவர்கள் என் ஐயப்பாடை எப்படி அறிந்தார்கள் என்றே தெரியாது. அந்த ஐயப்பாட்டுக்கு வினாவாகவே விடை சொல்லிவிட்டார்கள். இந்த முரல் கோர்ந்து எல்லாரும் பொருளைத்தான் மேற்கோள் காட்டுறாங்க. அப்படின்னா ஏன் பொருள் உயர்ந்ததா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐயப்பாடோட வந்தேன். அவங்க சொன்னாங்க, பொருள்தான் உயர்ந்ததா இருந்தாலும் அதையும் தாண்டி அருள் செல்வத்தை மேற்கோள் காமிக்கிறது ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது அப்படிங்கிறதுதான் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய ஐயப்பாட்டை அவர்கள் தீர்த்து வைத்தார்கள். என்னுடைய ஐயப்பாடு இவர்கள் கேட்ட முதல் குரல், என்னுடைய ஐயப்பாடு செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனை கூறியது இல்லை அப்படின்னு என்ற பொருளாதார அதிகாரத்தில 759வது குரல் அது. இதை வேற பொருளாதாரம் தானே உயர்ந்ததா இருக்கு, இப்ப நீங்க இதை எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன். கேட்கறதுக்கு முன்னாடியே விடைய கொடுத்துட்டாங்க. சரி, அதனால பார்த்து எழுதுன மாதிரி ஆகிப்போச்சு. நான் இப்ப பார்த்து எழுதுன மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கு அடுத்து அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவரியா காணப்படும். அங்கேயும் பொருளை மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதுல அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறது இந்த 7வது குறள். இத நான் அந்த 757வது குறள், அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவரியா காணப்படும்னா இந்த அருளை வழக்கு அந்த பொருள் செல்வ செல்விதான் அப்படின்னு சொல்லி அதையும் அந்த ஐயப்பாட்டையும் தீர்த்து வச்சுட்டாங்க. மிக சிறப்பாக இருந்தது அவர்களுடைய சொல்லு. அதுக்கு அடுத்து இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த 249வது குறள், மெய்ப்பொருள் கண்ட ஆற்றல் தேரின் அறதான் செய்யும் மரம். அதாவது அந்த அறம் செய்ய முடியாது அப்படின்னு அப்படி சொல்ற, அறிவில் தெளிவில்லாதவன் உண்மைகளை உணர முடியாது, அறிவு இல்லாதவன் அறம் செய்ய இயலாது அப்படிங்கிறது அந்த குறளின் பொருள். ஆனா இதே குறளுக்கு நேர் எதிராக 842வது குறள், அதாவது அது எந்த அதிகாரத்துல இருக்குன்னு கேட்டா புல்லறிவாண்மையில இருக்கு. அறிவிலாம் நெஞ்சு உகந்து ஈதல் திருதியாதும் இல்லை பெருவான் தவம். அவனை இங்க அவன் அறம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த புல்லறிவாண்மையில அது பெருவான் தவம், அவனுக்கு பெறக்கூடிய ஒரு தவ வலிமை இருக்கானால அவன் செய்த புண்ணியத்தினால அது அவனுக்கு கிடைக்கும். அவன் அறம் செய்து செஞ்சுருவான், அவன் தகுதி இல்லாதனால செஞ்சுருவான். ஆனா அவனுக்கு தகுதி கிடையாது, பெருபவன் தவம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குறளுக்கும் அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இந்த மாதிரி இருந்தாங்க. எனக்கு அவங்க இந்த குறளை சொல்லும் போது இதே சார்புடைய இன்னொரு குறள் இருக்கே அப்படிங்கிறத நான் சிந்தனை பண்ணினேன். அதை கண்டுபிடிச்சிட்டேன். புல்லறிவாமையில 2வது குறளா இருக்கு. இந்த குறள் அதிகாரத்துல ஒன்றுக்கொண்டு அதுக்கு அடுத்து இன்னொரு என்னுடைய ஒரு குறையையும் ஐயப்பாட்டையும் தீர்த்து வச்சாங்க. அதாவது அந்த ஒரு இது சொன்னாங்கல்ல, மிருகங்களை இந்த விலங்குகளை லாரியில ஏத்தி வண்டியில ஏத்தி அந்த கொண்டு போறாங்க, வெளியிடங்களுக்கு கொண்டு போறாங்க. அது அப்போ படுக்க முடியாது, அதை உணவருந்த முடியாது, அப்படி துன்பப்படுத்தி கொண்டு போய் சொல்றாங்க. உயிரிழத்தில் கருணை வேண்டும், அருள் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுதோம். ஆனா அந்த அருள் இல்லாம சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு குணமும் உண்டு அப்படிங்கிறத சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்னமோ ஒரு இந்த இதை கேட்ட உடனே இப்படியும் உண்டு, அருளுடைமை உள்ளவர்களும் உண்டு, மிருக வதை செய்பவர்களும் உண்டு, மிருகத்தை தெய்வமா வணங்குபவர்களும் உண்டு, அதை வதை செய்பவர்கள் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் மனசுக்கு இனிமையா இருந்தது. நேற்று நான் அதைத்தான் சொன்னேன். அதாவது புகழும் உண்டு, போலி புகழும் உண்டு அப்படின்னு சொன்னேன். இது என்னமோ அதோட இதை சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் இதை நாங்க சிந்திக்க இது நீக்கிட்டே போவோம்.
இதுல விவாதம் ஒன்றும் தேவையில்லை. மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு அதான் வள்ளுவர் ஒரே அறியா மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம மெய்ப்பொருள் காணணும். இருந்தாலும் எனக்கு வந்து என்ன ஒரு சிறப்பான ஒரு அம்சம்னா, இந்த நேரம் எப்பொருள் யார் அதாவது எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அப்படின்னு அந்த கேள்வி அதிகாரத்துல வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி தினசரி நாள்தோறும் நாம் இந்த ஒரு அதிகாரத்தின் கருத்துக்களை கேட்கும்போது ரொம்ப எனக்கு வியப்பா இருக்கு. நான் முதல்ல வெளிப்படையா பேசணும்னா என்னத்தை நம்ம கேட்க போறோம் அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்ப கேட்க எனக்கு என்னமோ ஒரு மறுபிறவி எடுத்து ஒரு சுகத்தை அனுபவிச்சது மாதிரி இருக்கு. இந்த கேள்விகள், இந்த அறிஞர்களுடைய அதாவது தெளிவுரைகள், அவர்கள் மறுப்பு கருத்து வழங்குவது, இதெல்லாம் மிக மிக தெளிவா இருக்கு. நபில்தோறும் நூல் நயம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைத்தாலும் நல்லதை கேட்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. நான் இந்த நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தது நான் முற்பிறப்பில் செய்த அது அந்த ஊழ்வினையில வரும். அந்த ஊழ்வினையில வரும். அதனால ஒரு பிறவி பயனாக இருக்குமோ அப்படின்னு கூட ஒரு சிந்தனை தோன்றுகிறது. இதை முறையாக சிறப்பாக வழிநடத்தி செல்கின்ற முருகன் ஐயா உள்பட அனைத்து பெரியவர்களுக்கும் இதை ஏற்பாடு செய்து கொடுத்த நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் நமது பொதுச் செயலாளர் ஆராம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இது கலந்து கொண்டு சிறப்பு செய்கின்ற இன்னும் கலந்து கொள்ளவிருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா அவர்களே. அடுத்ததாக சிவசுப்பிரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முற்றுதல் செய்த மாணவி சிர்ஷிகாவுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு உரையாளர் வந்து அவங்க பெற்றோர் பேரை சொன்னாங்க, அருட்செல்வம் செல்வம் அப்படின்னு. அருளுடைமை உங்களிடத்தில் நிறைந்து காணப்படுகிறதே என்றே சொல்ல தோன்றுகிறது. அந்த பெற்றோர் பேரை வச்சே சொல்லுது. அடுத்து மேற்கோள்கள் எல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு, மிக பொருத்தமாக அமைந்திருந்தது. முதல்ல அன்புக்கும் அருளுக்கும் வித்தியாசம் சொன்னது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது எனக்கு. அன்பு உறவினர்கள் நண்பர்களிடம் மட்டும்தான் காட்டக்கூடியது, அருள் வந்து எல்லாரிடமும் காட்டக்கூடியது அப்படின்னு சொன்னது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்றை சொல்லுகிறேன். ஐயா முத்துக்குமாரசாமியே திருக்குறள் குமாரசாமின்னு சொல்லுறாங்க. திருக்குறளில் தோய்ந்தவர், அவருக்கே ஐயப்பாடு நேர்ந்திருக்கிறது, அதை நிவர்த்தி செய்திருக்கிறீர்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நான் சொல்ல தேவையில்லை என்று தோன்றுகிறது. மிகவும் உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். முனைவர் மங்கையர்க்கரசி அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்ப அருளுடைமை மனசுல அருள் இருந்தா உடல்ல ஆரோக்கியம் இருக்கும், ஆயுள் அதிகரிக்கும். இது ரத்தின சுருக்கமா சொல்றது. அடுத்து இந்த சுயநலத்தை என்னது, ஏன் இப்படி சுயநலமா இருக்காங்க? இப்போ அந்த காலத்துல பொதுநலத்தோடு வாழ்ந்திருக்காங்க ரொம்ப பேரு. இப்ப எல்லாரும் சுயநலத்தோடு வாழ்றாங்களே, அது காரணம் என்னன்னா பணம் தான். பணம் வந்து எல்லா மனிதர்களையும் கெடுத்து கீழூழி ஆக்கிவிட்டது என்றே சொல்ல தோன்றுகிறது. இப்போ இன்னைக்கு மேற்கோள் சொன்னாங்க, சிபி சக்கரவர்த்தி அருளால் புறாவை காப்பாற்றினார். ஆப்ரகாம் லிங்கன் தன்னுடைய அருளால், அது ஒரு சுயநலமா இருந்தாலும் அருள்னால இருந்ததுனாலதான் பன்றியை காப்பாற்றினார். எல்லாம் அருளின் பார்ப்பட்டது. ஆனா இன்னைக்கு உடம்புல, அதாவது இந்த டேங்கர் லாரி வெடிச்சதுனால பல பேரு தீக்கு இரையாக இருக்காங்க. ஒரு ஆள் மேல தீ பிடிச்சு எரியுது, அவர் உதவி கேட்டு கைய இது பண்ணிட்டு வராப்புல. ஆனா உதவி செய்யாம எல்லோரும் தன்னுடைய செல்லுல வீடியோ எடுக்காங்க. இதை என்னன்னு சொல்ல, எந்திரங்களோடு நவீன கருவிகளோடு பழகி அப்படியே மனுஷங்கள்லாம் எந்திரமாகவே ஆயிட்டாங்க, ரோபோவாக ஆயிட்டாங்கன்னு சொல்ல தோன்றுகிறது. இது வந்து ரொம்ப மோசமான இடத்தில் மக்கள் வசித்து கொண்டு இருக்கிறார்கள். மோசமான ஒரு மனநிலையோடு இருக்கிறார்கள். இந்த மனநிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் திருவள்ளுவரை படிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
நன்றி தோழமையே. ரேவதி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு முற்றுதல் பண்ணிய மாணவி ஜெர்சிகா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் மங்கையர்க்கரசி அவர்கள் மிக அருமையாக குறளுக்கான பொழிப்புரையை அனைத்தும் விளக்கமாக கூறினார்கள். அவங்க கூறும்போது கடைசியில ஏதாவது தப்பு இருந்தா மன்னித்து அருள்க அப்படின்ற அந்த வாக்கியம் அதை சொல்லும்போது திருக்குறள் சொன்னதே அருளுடைமை குறள் அதிகாரம். இங்க இருக்கிறவங்க எல்லாமே அருள் நிறைந்தவங்க, அதனால அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த அருள் இப்ப நம்ம அன்புங்கிறது தெரிஞ்சவங்க மேல செலுத்துறது, அருள் அப்படிங்கிறது தெரியாதவங்க மேலையும் அதே நேரத்துல அனைத்து உயிர்களிடத்தும் செலுத்துறதுதான் அருள் அப்படிங்கிறத நல்லா தெளிவா விளக்குனாங்க. இதை நான் அடிக்கடி பார்க்குறேன். நான் மருத்துவ சிகிச்சைக்கு போகக்கூடிய அந்த மருத்துவமனையில பார்த்தீங்கன்னா எல்லாரும் நோயாளிகளாக தான் வந்திருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க அந்த பழகிக்கிற விதம், பேசுகிற விதத்துலலாம் அருள் மக்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதான் என்னுடைய சிந்தனையில படுது. அடுத்து இந்த ஆபிரகாம் லிங்கன் அவர் எப்படி அந்த உயிரை காப்பாத்தினாரோ அதே மாதிரி நாங்க நடைப்பயிற்சிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா சாலையில திருமருங்கிலும் இருந்து நத்தைகள் ஊர்ந்து போயிட்டே இருக்கும். அப்ப எண்ணற்ற வாகனங்கள் செல்லும் போது அந்த நல்ல உயிரோட இருக்கிற நத்தைகளை குனிஞ்சு எடுத்து தூக்கி அந்த காட்டுக்குள்ள நான் வீசிட்டு போவோம். அந்த ஒரு அருள் இருக்கிறதுனாலதான் நம்மளால அதை மாதிரி செய்ய முடியுது. சில நேரத்துல நிறைய நத்தை வந்துடும், ஐயோ ரொம்ப குனிய வேண்டியிருக்கே, பரவாயில்ல குனிவோம், இது ஒரு பயிற்சி தான் அப்படின்னு சொல்லி. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொன்னாரு. அந்த பயிர்களுக்கும் உயிர் இருக்கு அப்படிங்கிறத ஜெகதீஷ் சந்திர போஸ் கண்டுபிடிச்சு நமக்கு சொன்னாங்க. அப்ப நம்ம இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, கதைகள் சொல்லும் போது மரங்கள் இன்றி மனிதன் வாழ முடியாது, ஆனா மனிதன் இன்றி மரங்கள் வாழ முடியும். மரங்களை வளர்க்கக்கூடிய அந்த கருத்துக்களை, பசுமை இயக்கத்தினுடைய முக்கியமான கருத்துக்களை சின்ன குழந்தைகளுக்கு பெற்றோர்களும் சரி, சிறு குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்க ஆசிரியர்களும் சரி அதை சொல்லி வளர்க்கணும். அடுத்தால இந்த பேகன் மயிலுக்கு குளிருதுன்னு சொல்லி போர்வையை கொடுத்தாருங்கிற கதையெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சொன்னா ஒரு இறக்கு சுபாவம் வரும். பாரி முல்லை கொடி, அது சாதாரண ஒரு கொடி, அதுக்கு தன்னுடைய தேரையே நிறுத்திட்டு போனாரு. அந்த மாதிரி கதைகள்லாம் இப்ப யாரும் பிள்ளைகளுக்கு பெரியவங்க சொன்ன மாதிரி தெரியல. கையில நேரமும் செல்ல கொடுத்துடுறாங்க. அது ஒரு ரொம்ப தவறான வழி. இந்த திருக்குறள்ல இல்லாதது எதுவுமே கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் தேவையான எல்லா கருத்துகளும் அதுல இருக்கு. இத நம்ம எல்லாம் அந்த நல்ல ஒரு வாய்ப்பு உள்ளவர்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பயிற்சி கிடைக்கும். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சகோதரி அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. வேற யாராவது பின்னூட்டம் தரீங்களா? நன்றி. அம்மா மங்கையர்க்கரசி அம்மா, பொதுச் செயலாளர் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க எதுவும் நிறைவா சொல்ல விரும்புறீங்களா? அதான் ஐயா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். நான் மேடைகள்ல பேசி கேக்குதுங்களா? நன்றாக கேட்கிறது. மேடைகள்ல பேசி பழக்கம் இல்லை. நான் என்னுடைய உடல்நிலை காரணமாக நான் கடந்த 2 வருடங்களாக நான் வேலைக்கு போகல. முன்ன அதே ராக்கலை அறிவியல் கல்லூரியில உதவி பேராசிரியரா இருந்தேன். கால் வலி, முதுகு தண்டுவட பாதிப்புனால நான் 2 வருடங்களாக எனக்கு எந்த ஒரு படிப்பேன், புத்தகங்கள்லாம் படிப்பேன். ஆனா வேலைக்குன்னு நான் போகல. எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு செமினார்லயும் எங்கேயும் கலந்துக்கல நானு. இப்ப மறுபடியும் எனக்கு இந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடிதான் நீங்க வாங்க, நீங்க தான் தலைமை ஏற்றுக்கணும், ஏன்னா வேற மூத்த பேராசிரியர்கள்லாம் போயிட்டாங்க இல்ல அப்படின்னு சொன்னதுனால நம்ம மறுபடியும் கல்லூரியில சேர்ந்து இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு இது முதல் வாய்ப்பு. என்னுடைய நிலைமை தெரிந்துதான் என்னுடைய தோழி புனிதவதி அவர்கள் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. நீங்க முன்னேறணும், என்னுடைய வளர்ச்சியில அவங்களுக்கு ஒரு ஆர்வம். இங்க எதுவும் இது பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி, ஏன்னா நான் மாணவர்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறேன். ஆனா இன்னும் சில விழாக்கள்ல பேசி இருக்கிறோம். ஆனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நீண்ட இடைவெளி இருக்கு வேற. இது அவங்கதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஆங்கில வார்த்தைகள்லாம் நம்ம கலந்தா பசங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுப்போம். இங்க முழுக்க நீங்க எல்லாம் பேசுறத பார்க்கும்போது எப்படி நமக்கு நல்ல தூய தமிழ்ல பேச வருமா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் அச்சமா இருந்தது. எனக்கு பரவாயில்ல, அதனாலதான் நான் அந்த வார்த்தையை சொன்ன. மன்னிப்புன்றதுனால இல்ல, அந்த அருள், அந்த இரக்கம், அந்த வார்த்தையை சொல்லணும். ஏன்னா கண்டிப்பா நடுவுல 2-3 இடங்கள்ல நான் தடுமாறினேன் அப்படின்றது நானே அறிஞ்சிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த சில கதைகள்லாம் என்னால சொல்லவே முடியல. எனக்கு அந்த தடுமாற்றத்தினால அந்த ஒரு மறதி வந்துருச்சு எனக்கு. அதனால கொஞ்சம் பயத்தினால அந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்காக தான் நான் கடைசியா அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதா இருந்தது.
மற்றபடி எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னுடைய இப்போ இதுக்குமே நான் ஒரு கதையை தான் சொல்லணும். இந்த பருந்து பாத்தீங்கன்னாக்கா வயசாயிடுச்சுன்னா போயிட்டு ஒரு ஓரமா உட்காந்துருமா, அதோட முடியெல்லாம் கொட்டிட்டு திருப்பி அது அழகெல்லாம் தேஞ்சு போயிடுமா. அது திருப்பி வந்து வளர்ந்து அந்த அழகெல்லாம் புதியதா வர வரைக்கும் அது வந்து 15-20 நாள் சாப்பிடாமலே இருக்குமா. அந்த மாதிரி என்னுடைய இந்த காலகட்டம் வந்து நான் மறுபடியும் மீண்டு வந்துக்கிறேன். வந்து நான் இன்னும் என்னுடைய வளர்ச்சிக்கு தான் நான் வந்து இதை பயன்படுத்துறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது மீண்டும் நான் வந்து என்னை மீட்டு எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி பேராசிரியர் அவர்களே. நீங்க நல்ல உங்களுடைய எங்கேயுமே தடங்கள் ஏற்பட்டாதான் எங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்களுடைய உள்மனதை உங்களுக்கு உணர்த்தலாம். அது பேசுகிற பேச்சாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் சிக்கியிருக்கோம்ல அப்படின்னு நம்ம மனசு நம்மளை அறியாமே சொல்லும். அப்புறம் அதுவே சரி பண்ணி கொடுக்கும். அது மாதிரி தான். ஆனால் எங்கேயும் தெரியல. நல்லா இருந்தது. உங்களுடைய தோழிக்கு வாழ்த்து சொன்னீங்க. நாமளும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்றோம். உங்களை மட்டும் இல்லை, நிறைய பேர் அவங்க எல்ஐ சிவகுமார் ஐயாவோட இணைந்து அவங்க நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு மிக்க பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க அதாவது உங்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், அருளுடைமை எப்போ பிறக்கும் அப்படின்னா, அஹ் அன்பு அதெல்லாம் மீறி ஒரே ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டா அருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன தவறு செய்கிறேன் என்று தன்னை உணர்த்துகின்ற அளவில் தன்னுடைய மனமும் சிந்தனையும் இருக்குமானால் அருள் தானாக பிறந்துடும். வேற ஒண்ணுமே கிடையாது. அது என்னங்கிறது நம்மள அது ஒரு உணர்த்துதல். தன்னை உணர்ந்தா தான் அருளை வெளிப்படுத்த முடியும். அது அன்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும். அது தன்னை உணரலைன்னா எது செஞ்சாலும் அது அருளே கிடையாது. அந்த அடிப்படையில தன்னை உணர்ந்து நிறைய இடங்கள்ல இப்படித்தான் நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் கேட்க வேண்டிய சூழல் அப்படிலாம் சொன்னீங்க. அப்படிலாம் இல்ல. உங்களுடைய உடல் நல்ல பரிபூரணமாக மனநிறைவோடு உங்களுடைய பேராசிரியர் பணி தொடர தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்த்தி, என்னுடைய நிறைவு பகுதியாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தா. அரமையா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுல்ல? கேட்குது மருத்துவரே. இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. ஜெர்சிலா மிக அருமையா சொன்னாங்க. மங்கை கிறிஸ்டியம்மா வந்து பல உதாரணங்களை சொல்லி நமக்கு அப்புறம் அன்பு அருள் அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் உயிரில் இடத்தில் எப்படி அருளுடைமையோட இருக்க வேண்டும் என்று மிக விரிவாக மிக தெளிவாக சொன்னாங்க. துறவரையியலினுடைய முதல் குரலா அருள்தான் துறவரத்துக்கு இன்றியமையாது என வள்ளுவர் வைத்திருக்கார். இதுல நிறைய சில விஷயங்கள் நமக்கு வந்து பொருட்செல்வம் பூரியார் கண்ணுல அப்படின்னு சொன்னது. நீங்க பொருள் இருக்கவன்லாம் இப்ப அருள் இருக்கிறவன் இல்லை, பொருள் இழிந்தவர்களிடத்தில் கூட பொருள் இருக்கும் அப்படின்றது. பிறகு அந்த பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், பொருள் இல்லாதவன் கூட ஒரு காலம் திருப்பி கூட பொருளை கூட வாங்கிக்கிடுவான். ஆனா அருள்ல நான் அப்புறம் அருளாதான் செய்யும் அறம் அப்படின்றது. நீ அறச்செயலே செய்தால் கூட அருள் இல்லாமல் செய்தியானால் நீ எப்படி இருப்ப அப்படின்றதையும் விளக்குறாரு. மிக அருமையான அதிகாரம். மிக தெளிவாக நம்ம விளக்கிய மங்கை கிறிஸ்டி அம்மாவிற்கும் மிக அருமையாக சொன்ன ஜெர்சிலா அவர்களுக்கும் பின்னூட்டம் வழங்கிய ஐயா திருக்குறள் முத்துக்குமாரசாமி மிக அருமையா சொன்னாங்க. அவருடைய நிறைய சந்தேகங்களை இந்த அவரை சொல்வதே திருக்குறள் தாத்தா என்றுதான் நாம் அழைப்போம். அவரே அவருடைய சந்தேகங்களை இங்கே நிறுத்தி செய்தார் கூறுகின்றார். சிவசுப்பிரமணியா, ரேவதி டீச்சர் எல்லாமே அருமையா சொன்னாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? ஐயா நீங்க அறிவிச்சிடுறீங்களா? நான் அறிவிக்கிறேன். இந்த ஒரே ஒரு நிமிடம் நானே அறிவிக்கிறேன். நாளை தினம் புலான் மறுத்தல் முனைவர் சுலை அகமது அவர்கள் அவங்க நேற்றிலிருந்து இணைஞ்சிட்டே இருக்காங்க. முழுமையாக நம்மளோட 2 நாளா பயணிச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். முற்றுதல் செய்கிற மாணவியும் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். ஆகவே இருவரும் நாளை தினம் பங்கேற்கிற அந்த நிகழ்வில் உரை பொழிவாளர்களுக்காக இணைய வேண்டாம்.
வான்புகழ் கொண்ட வள்ளுவனுக்காக இணைய வேண்டும். எனக்கு நான் இன்னும் முத்துக்குமாரசாமி ஐயா, சிவசுப்பிரமணியம் எல்லாம் ஏத்துக்கவேன்னு நினைக்கிறேன். நாம் அந்த ஒரு 30, 40 அப்படிங்கிறத என்னால உடன்பாடே கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 100 என்கிற எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். நம்ம எதற்கெல்லாம் நேரம் ஒதுக்குறோம்? 1 மணி நேரம் இதற்காக ஒதுக்க ஏன் இந்த தமிழ் சமூகம் மறுக்கிறது அல்லது மறுதளிக்கிறதுன்னு எனக்கும் புரியல. நாமளும் ஒவ்வொரு நாளும் அந்த புலனக்குழுகள்ல நிறைய புலனத்துல தான் போடுறோம். ஒவ்வொரு புலனத்துல இருந்து ஒருத்தர் இணைஞ்சுக்கிட்டதா கூட ஒரு 50 பேர் வரலாம். ஆனால் கால ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர, எது தன்னை செம்மைப்படுத்தும் என்கிற சூழலை மறந்து போயிருக்கிறார்கள். அதை உணர்த்த வேண்டிய கு எண்ணிக்கை சேர்ந்தாலும் சேராட்டாலும் கலை இலக்கிய பெருமன்றம் தன் பணியை செவ்வனே செய்யும் என உறுதியளித்து தோழமைகளே, நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு நன்றியும்